சொல்வேந்தரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த கூட்டம் நம்மளுடைய சொல்வேந்தரவையின் 76வது கூட்டம். 76வது கூட்டத்தில் புது தலைவரான ஜெயப்பிரகாஷ் தம்புசாமி அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அ முதலாவதாக நம் மன்றத்திற்கான சில நெறிமுறைகள் உண்டு. அ தவறான வார்த்தைகளோ, தனி மனிதனை தாக்குவதோ, நிறுவனங்களை தாக்குவதோ அந்த மாதிரி சொற்களை நாம் பயன்படுத்த மாட்டோம். அடுத்ததாக முதலில் நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை அ பாடப்போகிறோம். அனைவரும் தங்களுடன் காணொளியை நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லது எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுடன் சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த கூட்டத்தை தலைவரான ஜெயப்பிரகாஷ் தம்புசாமி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி அனிதா அவர்களே. அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தலைவராக்கியதற்கு மிக்க நன்றி. என்னுடைய பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக செயல்படுவேன் என்று நம்புகிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவை. இன்றைய கூட்டத்தை இனிதே நாம் துவங்குவோம். இன்றைய நெறியாளர் பாலா தங்கவேல் அவர்கள். பாலா, உங்களிடம் கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று கூட்டம் 76 சொல்வேந்தர் மன்றம். புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் கூட்டம் எப்பொழுதும் 3 பகுதிகளாக நடைபெறும். முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு, 2வது பகுதி உடனடி பேச்சு, 3வது பொது மதிப்பீடு. அதற்கு முன் நாம் எந்தெந்த பணியை யார் செய்ய இருக்கிறார்கள் என்பதை அவரவர் தான் செய்ய போகும் பணியை விளக்குவார்கள். முதலில் உடனடி பேச்சு நெறியாளர் ஜெயப்பிரகாஷ் அவரை அழைக்கிறேன். உங்களுடைய பணியை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பாலா அவர்களே. நான் உடனடி பேச்சு நெறியாளராக இருக்கிறேன் என்று. உடனடி பேச்சு என்பது நமக்கு என்ன பேச வேண்டும் என்பது தெரியாது. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். அந்த தலைப்பில் 1 முதல் 2 நிமிடங்கள் நீங்கள் பேச வேண்டும். உங்கள் சமயோஜித புத்தியை கூர் செய்வதற்கான தருணம் அது. 5-6 தலைப்புகள் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு. அதில் யார் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் வெற்றி கோப்பை அளிக்கப்படும். நன்றி பாலா அவர்களே. நன்றி. அடுத்து நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்கள். சொல்வேந்திர வணக்கங்கள். இன்றைய கூட்டத்தில் 2 பேசுகிறார்கள். அதில் ஒருவருக்கான காலவரையறை 10 நிமிடத்தில் பச்சை அட்டை காட்டப்படும். 2வது 12 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை காட்டப்படும். 15 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வழக்கம் போல் பேச்சிற்கு 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக திட்டமிட்ட பேச்சிற்கான காலவரையறை. உடனடி பேச்சிற்கும் நாம் காலவரையறை வைத்திருக்கிறோம். அதில் 1 முதல் 2 நிமிடங்கள் வரை
கால வரையறை கொடுக்கப்படும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். 1 நிமிடத்தில் 1 நிமிடம் கட்டாயமாக பேசியிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். அடுத்ததாக இந்த திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளருக்கும் நாம் கால கணக்கீடு வைத்திருக்கிறோம். 2 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. நன்றி. நன்றி. அடுத்து பொது மதிப்பீட்டாளர் கண்ணன் சங்கரா அவர்களை அழைக்கிறேன். கண்ணன் சங்கரா, வருக, உங்கள் பணியை எங்களுக்கு தெரிவிக்க. நன்றி நெறியாளர் பாலா தங்கவேல் அவர்களே. பொது மதிப்பீட்டாளர் என்பவர் அந்த கூட்டம் எவ்வாறு நடந்தது, அதை எவ்வாறு இன்னும் மேம்படுத்தலாம் என்று கூறுவதற்காக உறுதுணையாக, இந்த கூட்டத்தை நடத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பார். அவருடைய குழுவில் மதிப்பீட்டாளர்கள், நேரத்தை கண்காணிப்பவர்கள் மற்றும் இலக்கண ஆசான் எல்லோருமே சேர்ந்து ஒரு குழுவாக அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதுவே அவருடைய பணி. நான் இந்த பொது மதிப்பீட்டு சரியாக தயார் செய்யாததால் நன்றாக சரளமாக பேச வரவில்லை. ஜெனரல் எவாலுவேட்டர் என்று சொல்கிறேன். அதுதான் அவருடைய பணி. அதை இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த அவர் உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, மாலை வணக்கத்தை சொல்லாததற்காக என்னை மன்னிக்குமாறு கூறி, நான் மாலை வணக்கத்துடன் ஆரம்பித்திருக்க வேண்டும். சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி பாலா அவர்களே. நன்றி கண்ணன் அவர்களே. பொது மதிப்பீட்டு ஆளர், தமிழில் மதிப்பீடுபவர் வேறு, மதிப்பீடு ஆள்பவர் வேறு. நீங்கள் மதிப்பீட்டு ஆள்பவர் என்பதை கூறிக்கொண்டு, அடுத்து இலக்கண ஆசானாகவும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் நான் இருக்கிறேன். இலக்கண ஆசானுடைய வேலை, நாம் அனைவரும் சரியாக பிழை இல்லாமல் பேசுகிறோமா என்பதை கணக்கிட்டு அதை கூறுவது. ஏதாவது இலக்கண பிழை இருந்தாலோ அல்லது நாம் இலக்கண வகையில் பேச்சில் ஏதாவது மேம்படுத்த முடியுமா என்பதை பற்றி கூறுவேன். உபரிச்சொல், தேவையில்லாத சொற்களை நாம் சில நேரங்களில் உபயோகிப்போம். அதை எப்படி யார் எவ்வளவு உபரிச்சொல் உபயோகப்படுத்தி இருந்தார்கள், எந்த வகையான உபரிச்சொல்லை உபயோகப்படுத்தினார்கள், அதை எப்படி மேம்படுத்தலாம், அடுத்தவர்களுக்கு கூறினால் மேம்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பல உபரிச்சொல்லை கூறியும் நாம் திரும்ப திரும்ப அதை உபயோகித்துக் கொண்டே இருக்கிறோம். தவிர்த்தால் நல்லது இன்றாவது என்று கூறி, அடுத்து எப்பொழுதும் நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன் நல்ல சிந்தனையோடு ஆரம்பிப்பது ஒரு சிறந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக இருக்கும். எனவே இன்றைய ஒரு சிறந்த குரலை கூறுவதற்காக இன்றைய குரல் ஆசான் வித்யா லட்சுமி அவர்களை அழைக்கிறேன். வாங்க வித்யா. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். நன்றி நெறியாளர் அவர்களே. இன்று ஒரு பண்புடைமையிலிருந்து ஒரு குரல் சொல்லலாம் என்று இருக்கிறேன். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு. அதாவது ஒரு விளையாட்டுக்காக கூட மற்றவர்களை இகழ்ந்து பேசக்கூடாது. நாம் சாதாரணமாக அதை பற்றி நினைக்காமலேயே பல பேரை நாம் கிண்டலாக பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் பண்புடையவர்கள் அது போல செய்ய மாட்டார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு. ஒரு விளையாட்டுக்காக கூட மற்றவர்களை இகழ்ந்து பேசுதல் கூடாது என்பது இந்த குறளின் கருத்து. நன்றி. அருமையான குரல், இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான குரல். இன்று வரும் சினிமாக்களும் தொலைக்காட்சிகளும் இதை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், தவிர்க்க வேண்டும். நன்றி. இலக்கண ஆசானாக இன்றைய சொல்ல மறந்துவிட்டேன், இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல, அதனாலதான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வருது நமக்கு, என்னென்ன பண்ணாலும் இடைஞ்சல்கள் ஏதாவது வந்துகிட்டு தான் இருக்குது. அதனால இன்னைக்கு இடர்பாடு அப்படின்ற ஒரு சொல்லை அளிக்கிறேன் நான். இடர்பாடு என்பதற்கு இடைஞ்சல்,
பிரச்சனை, சில இடங்களில் துன்பம் என்ற பொருளிலும் வரும். இன்றைய சொல் இடர்பாடு. இடர்பாடோடு நீங்கள் உபயோகித்தாலும் சரி, இடர்பாடு இல்லாமல் உபயோகித்தாலும் சரி. அதனால் இன்றைய சொல் இடர்பாடு என்பதை கூறிவிட்டு முதல் பகுதிக்கு சென்று விடுவோம். இன்றைய பேச்சாளர் 2 பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக பேச இருப்பவர் வித்யாலட்சுமி அவர்கள். அவருடைய பாதை புதுமையாக திட்டமிடல், திட்டப்பணி, கடினமான அவையோரை நிர்வகித்தல். தலைப்பு அகிலம் ஆளும் ஒற்றை சொல். நான் மனசுக்குள்ள ஒரு 2-3 சொல்ல நினைச்சு வச்சிருக்கிறேன். அதை தாண்டி அந்த ஒற்றை சொல்ல இருக்கிறார்களா, அல்லது நான் நினைத்த சொல்லுக்குள் அது அடங்குமா என்பதை கேட்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். வாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி நெறியாளர் அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. உலகத்தின் மூல மந்திரமான பிரணவ மந்திரம் அ உ இம் என்ற 3 ஒலிக்குறிப்புகள் சேர்ந்து ஓம் என்று ஆனது. உலகத்தையே ஆட்டுவிக்கும், அகிலத்தை ஆட்டுவிக்கும் ஒற்றை சொல்லான அம்மா என்பதும் 3 எழுத்துக்கள் தான். ஆ என்ற உயிரெழுத்து கருவிலே உயிரை தந்தவள் என்பதையும், இம் என்ற மெய்யெழுத்து உடலும் உருவும் தந்த உங்கள் தொலை என்பதையும், மா என்ற உங்கள் காட்சியில் இடர்பாடு இருக்கிறது. எங்களால் சரியாக கேட்க ஆக்கியவள் என்பதையும் குறிக்கின்றன. தெரியல. மனித இனத்திற்கு மட்டும்தான் இந்த ஒற்றை சொல் ஆள்கின்றதா? நிச்சயமாக இல்லை. இல்ல, நீங்க பேசுனது கொஞ்சம் நடுவுல இடர்பாடா இருந்தது. தாங்கள் பேசுவது சரியாக கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் பேசுவது சரியாக இடர்பாடுகள் மிக அதிகமாக இருக்கின்றன. நாங்கள் இடர்பாடு செய்ய நினைத்தோம், ஆனால் தொழில்நுட்பமே உங்களை இடர்பாடு செய்து கொண்டிருக்கிறது. மிகவும் நன்றி. இன்றைய சொல்லும் இடர்பாடு, தலைப்பும் கடினமான அவையோரை நிர்வகித்தல். எனவே எல்லாமே பொருத்தமாக இணைந்து வந்துள்ளது என்று நினைக்கிறேன். தொடரலாம் என்று நினைக்கிறேன். பரிணாம வளர்ச்சியிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிரினங்கள் எல்லாம் பல மாற்றங்கள் அடைந்து வந்துள்ளன. பரப்பன, ஊர்வன, விலங்குகள், பாலூட்டிகள் ஆகிய அனைத்தின் மரபணுக்களில் மாறாமல் இருப்பது தாய்மை மட்டும்தான். அன்பின் பிறப்பிடம், பாசத்தின் இருப்பிடம், மகிழ்ச்சியின் வளர்ப்பிடம் அதுதான் அம்மா, தாய், மாதா, அன்னை. 100 ஆசிரியர்கள் ஒரு ஞான ஆசிரியனுக்கு சமம். 100 ஞான ஆசிரியர்கள் ஒரு தகப்பனுக்கு சமம். 100 தகப்பன்கள் ஒரு தாய்க்கு சமம். இப்படி அன்னையை சிறப்பித்து சொல்கிறது வேதம். தாயில் இருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. வலிமை சேர்ப்பது தாய்முலைப்பாலடா, இது மகாகவி பாரதியின் வாக்கு. வலி தாங்கி தாங்கியே வலிமையாகிறாள் தாய், இது ஒரு புது கவியின் வாக்கு. இங்கே கவிஞர்கள் பலரும் இருப்பீர்கள், கவிதையை ரசிப்பவர்களும் இருப்பீர்கள். ஆனால் உலகத்திலேயே மிகச் சிறந்த கவிதை எது தெரியுமா? அவரவர்களுக்கு அவரவர்களுடைய தாய்தான் மிகச்சிறந்த கவிதை. அந்த தாய்க்கோ பிள்ளை கனியமுது, பேசும் பொற்சித்திரம், தீராத விளையாட்டு பிள்ளையான குழந்தைகள் தான் அந்த தாய்க்கு கவிதை. நாங்க இன்னைக்குதான் பாக்குறோம். காட்டுங்களேன் அவங்கள, இன்னொரு தடவை கூப்பிடுங்களேன். வந்துட்டு போயிட்டாங்க கண்ணன். அவங்க வருவாங்கன்னு நினைச்சேன், காணொளியில. கண்ணன் அவர்களுடைய துணைவியாரை சிறு முகம் காட்டியதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி கண்ணன் அவர்களே. நன்றி அனிதா. இது தற்செயலாக நடந்ததா இல்ல வேண்டுமென்றே திட்டமிட்ட சதி? திட்டமிட்ட எப்படி நடந்ததா எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கண்ணனுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்
வெற்றி பெறும் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் வெற்றி பரிசை வாங்கிக் கொண்டு அப்படியே உங்களுக்கு இப்ப மகிழ்ச்சியா இதுவரைக்கும் நடந்ததுல உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் சிங்கர் ஜூனியர் பங்கேற்பாளர் யாரு? பங்கேற்பாளர் எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ஜடார் என்று பெயர் நினைவுக்கு வரவில்லை. அப்பொழுது குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக காட்சியளிப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய தாய்மார்களை மிகவும் முகத்தை அருகில் காட்டுவார்கள் பாருங்கள். அவர்கள் எல்லாம் ஒரு ஆனந்த கடலில் மிதந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி கண்ணீர் புகுத்துக் கொண்டிருப்பார்கள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று அன்றே தந்தைமார்களும் வள்ளுவர் அப்படித்தான் விஜயலட்சுமி அவர்களே. எவ்வளவு ஆர்வமாக குழந்தைகள் பாடுவதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் தெரியுமா? ஆர்வம் அதிகமாகவும் இருக்கும். தாய்மார்கள் மட்டும் இல்லை. தந்தைமார்களும் கூட. வருகிறேன். அந்த குறிப்புக்கு நான் இறுதியில் வருகிறேன். தாங்கள் அடைய முடியாத குறிக்கோளை குழந்தைகள் அடைந்துவிட்ட குதூகலம் அவர்களுக்கு. அது இயற்கைதானே. ஒரு சிறுவன் பள்ளியில் படிக்கும்போது ஒரு காது கேட்காமல் பாடங்களை சரியாக படிக்க முடியாமல் இருந்தான். அப்பொழுது அந்த பள்ளியில் ஆசிரியர் அவனுடைய தாய்க்கு ஒரு கடிதத்தை அவனிடம் கொடுத்து அனுப்புகிறார். உங்க பையன் பெரிய மக்கு, பள்ளியில் படிக்கவே லாய்க்கு இல்லாதவன் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனக்கு தெரியும் யாருங்க. யாருங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். கதைய சொல்றதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. அந்த தாய் 3 ஆண்டுகள் அவருக்கு பாடங்கள் எல்லாம் கற்பித்தார். மொழி, அறிவியல் எல்லாமே கற்பித்தார். அவரும் பெரிதாக வளர்ந்து விஞ்ஞானியானார். அமெரிக்காவில் 1093 கண்டுபிடிப்புகள் அவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த தாயின் பெயர் நான்சி என்ற மன உறுதி உடைய தாய். குறையுள்ள ஒருவரையும் நிறையுள்ளவராக ஆக்குவது தாய்மை என்ற அந்த ஒற்றை சொல்தான். சோற்றை புசிப்பது வாயாலே, உயிர் துணிவுறுவது தாயாலே என்ற பாரதியின் வாக்கு இங்கே நினைவில் கொள்ளத்தக்கது. சரி, குழந்தைகளை பெற்று வளர்க்கிறார்களே, அவர்கள் மட்டும்தான் தாய்மார்களா? நிச்சயம் இல்லை. கருவை சுமக்காமல் கருணையை சுமந்த அன்னை தெரசா என்று போற்றப்படுபவர் தாய்மையின் சிகரமாக, தாய்மையின் உச்சியாகவே விளங்கினார். அல்பேனியாவில் பிறந்து சேவை செய்வதற்காகவே இந்தியாவிற்கு வந்து 45 ஆண்டுகளுக்கு மேல் வீடு இல்லாதவர்களுக்கும், நோயுற்றவர்களுக்கும், தொழுநோயாளிகளுக்கும், அனாதைகளுக்கும், உயிர் துறக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கும் சேவை செய்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை மெய்ப்பித்தார். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அவர் அவங்க பெற்ற கல்கத்தால தானே இருந்தாங்க. கல்கத்தால தானே இருந்தாங்க அவங்களோட கடைசி இதுல. உண்மை. நான் கூட 10வது படிக்கும் போது அப்படியே அங்க போயிடலான்னு அவங்க ஆனா 16 வயசு முடிஞ்சாதான் அங்க சேர்த்துப்பேன்ட்டாங்க. அதனால நான் இப்படி ஆயிட்டேன். அவங்கள பத்தி சொல்றீங்க, சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. அது எங்களுடைய வரம் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அங்கே சென்றிருந்தால் சென்ற ஆண்டு எங்கள் சொல்வேந்தர் மன்றத்திற்கு தலைவர் கிடைத்திருக்க மாட்டார். நல்லது. எனக்கு ஒரு கேள்வி. நீங்க அம்மா பத்தி பேசிக் கொண்டிருக்கீங்க. ஆனா அவருக்கு திருமணமே ஆகவில்லை. அவர் எதுக்கு இந்த தலைப்புக்கு கீழே பேசிட்டு இருக்கீங்க? அதுதான், கருணையை சுமந்து அவர் தாயாக மக்களுக்கு தொண்டு செய்தார். அதைத்தான் முதலில் குறிப்பிட்டேன், அதைத்தான் இன்னும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். 1997ஆம் ஆண்டில் அவர் கல்கத்தாவில் இறந்த பொழுது அந்த நகரம் மட்டுமல்லாது உலகமே கண்ணீர் வடித்தது. புறந்தார் கண்ணீர் மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்தும் கோள்தக்கதுடைத்து என்று வள்ளுவர் சரியாகவே சொன்னார். ஏனென்றால் அரசனும் மக்களும் யாருடைய இறப்பிற்காக கண்ணீர் சிந்துகின்றார்களோ அத்தகைய இறப்பு வேண்டி பெறத்தக்கது என்பதாகும். சேவையின் சிகரமாக திகழ்ந்த மதர் தெரசாவின் தாய்மை போற்றத்தக்கது, வணங்கத்தக்கது. கொஞ்சம் வயதாகிவிட்டாலே பெண்களுக்கு இனிமேல் என்ன என்ற ஆயாசமும் ஒரு விட்டேத்தியான குணமும் வரும். ஆனால் சாதிப்பதற்கு வயது ஒரு தடையே அல்ல. 90 வயதில் வைஜெயந்திமாலா பாலி நடனம் ஆடுகின்றார். அவர் தற்போது பத்ம விபூஷன் விருதும் பெற்றிருக்கின்றார். இந்த ஆண்டு
60 வயதை சேர்ந்த ஒரு பெண்மணி உலக அழகி பட்டம் பெற்றிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா என்ன? அர்ஜென்டினாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா மரிசா என்ற பெண், அவர் வழக்கறிஞரும் கூட. அவர் இந்த ஆண்டு உலக அழகி பட்டம் பெற்றிருக்கின்றார். ப்ளூ ஆரிஜினில் பறந்து 82 வயதான வேலி ஃபங்க் என்ற அமெரிக்க பெண்மணி முதன் முதலாக இல்ல, வயதான பெண்மணி, உலகை சுற்றி வந்த வயதான பெண்மணி என்ற சிறப்பையும் பெற்றிருக்கின்றார். வயது என்பது ஒரு எண் தானே தவிர சாதிப்பதற்கு வயது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தாய்மார்களுக்கு ஒரு தடையே அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நம்முடைய தோழர் குறிப்பிட்டது போல பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தாய்மை உரியதா என்றால் நிச்சயமாக இல்லை. தாயுமானவர்களாக இருக்கும் ஆண் தோழர்களும் பலர் இருக்கின்றார்கள். கருணையின் வடிவமான இறைவனையே தாயுமானவர் என்று நாம் சிறப்பித்து சொல்கிறோம். பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு தாயுமானவராகவே காட்சியளித்தார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிவுடையவன் என்று மாணிக்க வாசகர் இறைவனை சிறப்பிக்கும் பொழுது அந்த நீங்க தாய்மானவர்னு சொன்னவொடனே தான் ஞாபகம் வந்தது. எங்க ஊரு சாமி பேரு தாய்மானவர். வந்து அம்மன் வந்து தாயா வந்த மாதிரி கதை இருக்கு மலைக்கோட்டை கோயில்ல. தாய்மான சாமின்னு தான் சொல்லுவாங்க. நன்றி. நான் இந்த குறிப்பை நினைத்த போதே அந்த தாய்மானவர் கோயிலைத்தான் நினைத்தேன். மலைக்கோட்டை தாய்மானர் சுவாமி கோயிலைத்தான் நினைத்தேன். நாம் சில சமயம் பல விசித்திரமான செய்திகளை படிக்கிறோம். ஒரு நாய் அனாதையான பூனைக்குட்டிக்கு பால் கொடுத்தது, புலிக்குட்டி ஒரு கழுதையிடம் பால் குடித்தது என்றெல்லாம் படிக்கிறோம். இந்த செய்திகளை படிக்கும் பொழுது நாம் கற்க வேண்டியதும் பெற வேண்டியதும் எதுவென்றால், எல்லா உயிர்களிடத்தும் மேலோங்கி இருப்பது அந்த தாய்மை என்ற உணர்வுதான். அகிலம் ஆளும் அந்த ஒற்றை சொல் எல்லா உயிர்களிடத்தும் பரவி இருக்கின்றது. இறைவனே எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் தாயை படைத்தார் என்று சொல்வார்கள். போற்றி தாய் என்று தாழங்கள் கொட்டடா, போற்றி தாய் என்று பொற்குழல் ஊதடா என்று தாய்மையை போற்றுவோம் வணங்குவோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நான் நினைத்த சொல்லில் இது இல்லை. எப்படி விட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. அருமை பேச்சு, அருமையாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுது பின்னூட்டத்தை கொடுப்பவர்கள் கொடுக்கட்டும், நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. பேச்சு அருமையாக இருந்தது என்பதை கூறிக்கொண்டு, கூட்டமும் முடிந்த அளவு அவர்களுக்கு தோன்றிய கேள்விகளை கேட்டார்கள் என்று கூறி, அடுத்த பேச்சாளர் திட்டமிட்ட பேச்சில் அடுத்து பேச வருபவர் அனிதா அவர்கள். அதற்கு பாதை விளக்க உரை வழங்குதலில் திறன் பெறல், நிலை 4, செயல் திட்டங்களை வெற்றிகரமாக நிர்வகித்தல். தலைப்பு தமிழ் சொல்வேந்தர் அவையின் திட்டங்களை நிர்வகித்தல். வாருங்கள் பாலா அவர்களே, அனிதாவுடைய மதிப்பீட்டாளர் கண்ணன் வெளியே சென்று விட்டார். அவர் தொழில்நுட்ப காரணமாக சென்று விட்டார். எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை. ஜேபி, உங்களுக்கு நான் மதிப்பீடு படிவத்தை அனுப்பினால் தங்களால் மதிப்பீடு செய்ய முடியுமா? கண்ணன் வந்து விட்டார். கண்ணன் அவர்களே, உங்களுடைய தொழில்நுட்ப இடர்பாடு சரி செய்யப்பட்டு விட்டதா? I don't know, internet is dropping. கரெக்டா அதுக்கு தமிழ்ல தெரியல, இன்டர்நெட் டிராப் ஆயிட்டே இருக்கு. So I don't know. But I am supposed to evaluate Anita today. Okay. அதனால இல்ல, உங்களுக்கு சரியா தெளிவா இருக்கு. இப்பொழுது தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கா? சரி, ஓகே. அனிதா அவர்களே, நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். கண்ணன் அவர்களே, நீங்கள் தான் அவர்களை மதிப்பீடு செய்ய இருக்கிறீர்கள். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று பல இடர்பாடு என்று வார்த்தையை கொடுத்ததால் இடர்பாடா, இல்லை இடர்பாடால் இடர்பாடா என்பது தெரியவில்லை. அனைத்திலும் இடர்பாடு, ஆரம்பத்திலிருந்து அனைத்திலும் இடர்பாடு. என்னடா என்னோட தலைப்பை சொல்லாம இடர்பாடை பத்தி பேசுறேன்னு நினைக்கலாம். நம்ம தலைப்பே தமிழ் சொல்வேந்தர் அவையோட திட்டங்களை நிர்வகித்தல் பற்றி தான். இதற்கு முன் தலைவர்களாக இருந்த வித்யாலட்சுமி அவர்களுக்கும் பாலா தங்கவேல் அவர்களுக்கும் அந்த இடர்பாடுகளை பற்றி தெரிந்திருக்கும். சென்றா இருந்த அதே ஒரே ஒரு தகுதியால் நான் இந்த இடர்பாட்டை பத்தி பேச போகிறேன், அந்த திட்டங்களை பத்தி பேச போகிறேன். அடுத்த ஆண்டுக்கான தலைவராக இருக்கும் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
மன்னிக்க வேண்டும். தற்போதைய ஆண்டான அடுத்த ஆண்டு என்பது இந்த கூட்டத்திலிருந்தே வந்துவிட்டது. மன்னிக்க வேண்டும் ஜெயப்பிரகாஷ் அவர்களே. தற்போதைய தலைவராக இருக்கும் ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய பாதையான விளக்கவுரை வழங்குதலில் திறன் பெறுதல் என்பதை பல இடர்பாடுகளுக்கு அப்புறம் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்று முதல் முறையாக 4வது நிலை பேச்சில் செயல் திட்டங்களை வெற்றிகரமாக நிர்வகிக்கின்ற நிலையில் நமது தமிழ் சொல்வேந்தர் அவையை எப்படி நிர்வகித்தோம், என்ன திட்டங்கள் செய்தோம் என்பதை பற்றி பேசலாம் என்று நினைத்துள்ளேன். திட்ட விவரம் என்னவென்று கேட்டால், நம் மன்றத்திற்கான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதே முக்கியமான திட்டமாக இருந்தது. அதற்கான வளங்கள் என்னவெல்லாம் இருந்தது என்று பார்த்தால், இருக்கும் உறுப்பினர்களே அதற்கான வளங்கள். வேறு ஏதாவது வளங்கள் இருக்கு என்று நினைத்தோமானால், மற்றைய வளங்களாக நாம் எதை குறிப்பிடலாம் என்றால், இணையதளத்தையோ இல்லது புலனக்குழுக்களையோ இல்ல முகப்புத்தகத்தையோ நாம் குறிப்பிடலாம். அல்லது காணொளி பதிவேற்றுவதையும் நம் வளங்களாக குறிப்பிடலாம். ஆனால் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் வெள்ளையப்பன் தேவைப்படும் இடங்களில் எல்லாம் இடர்பாடுகள் வந்து கொண்டே இருந்தன. வெள்ளையப்பன் என்பதை நான் இங்கே உங்களுக்கு என்னவென்றால் பணம் என்று சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதாவது இந்த கட்டணம் கட்ட வேண்டும், அனைவரும் ஆர்வமாக வருவார்கள், இந்த கட்டணம் கட்ட வேண்டும், கட்டிய பிறகு நீங்கள் சேர முடியும் என்று சொல்லும்போது அங்கேயே அந்த ஆட்கள் காணாமல் சென்று விடுவார்கள். உறுப்பினர் சேர்க்கை என்பது எட்டாக்கனியாகவே இன்னும் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் முறையும் நாம் 20 உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வது மிகப்பெரிய சவாலாக 3 ஆண்டுகளாக இருந்துள்ளது. ஜேபி அவர்களுக்காக அது வரமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நான். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் திட்டம் செய்து அந்த ஒரு செயல் திட்டத்தை நிர்வகிக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு குழு நாம் அமைக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும். அதாவது கல்விக்கு துணைக்குழு கல்வி, துணைக்குழு மெம்பர்ஷிப், அதாவது உறுப்பினர் சேர்க்கை, துணைக்குழு, அதாவது வெளி தொடர்புகளை உருவாக்கி கொண்டு வருவது, பொது தொடர்புகளை கொண்டு வருவது, அதே போல் செயலாளர், இப்படி பல பணிகள் நாம் குழுக்களாக செயல்பட்டு நாம் செய்தாலும் அந்த குழுக்களுக்கு இருக்க பிரச்சனை என்னவென்றால், நம் மன்றம் கொரோனா தொற்று காலத்தில் தொடங்கப்பட்ட மன்றம். அப்போது இணையதளத்தில் இணைந்து செயல்படுவது எல்லோருக்குமே ரொம்ப ஆர்வமாகவும் சுலபமாகவும் இருந்தது. ஏனென்றால் மனித முகங்களை பார்க்க வேண்டும் என்றால் அப்போது மட்டுமே பார்க்க முடியும். இப்போது அனைவருமே அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் தங்கள் பணிச்சுமைகளுக்கு நடுவில் சென்ற ஆண்டு அஜித் அவர்கள் பல முறை அவருடைய அலுவலகத்தில் இருந்து ஓடி வந்து நம்மளுடைய குழுவில் சார்ந்துள்ளார். இந்த மாதிரி நமக்கான செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடர்பாடுகள் இருப்பதால் நாம் நிர்வகிப்பதே பெரும் திண்டாட்டமாக உள்ளது. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் நமக்குரிய மைல்கற்களை, அதாவது துணை கல்வி செயலாளராக நம்மளுடைய கல்விக்குரிய மைல்கற்களை கோல்ஸை அச்சீவ் பண்ணுவது எப்போதுமே பார்த்தீர்கள் என்றால் நமக்கு மிகவும் சுலபமாக இருந்துள்ளது. அதில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த ஒரே விஷயம் என்னவென்றால் உறுப்பினர் சேர்க்கை மட்டுமே. அந்த 20 பேரை உறுப்பினர் சேர்க்கை செய்வது என்பது எப்போதுமே மிகப்பெரிய சவாலாகவே இருந்துள்ளது. அதனால் இந்த திட்டப்பணியை பார்த்தவுடன் எனக்கு மனக்கண்ணில் வந்தது என்னவென்றால், எப்படியாவது நம்மளுடைய மன்றத்திற்கு 30 உறுப்பினர்களுக்கு மேல் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு 15 பேராவது வர வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இப்போது ஒரு குழு அமைத்து, அதாவது சென்ற ஆண்டு தலைவராக இருந்து செய்ய முற்பட்டு இன்னும் இழுபறியில் செய்ய வேண்டும் என்று இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம் மன்ற உறுப்பினர்களுக்கு இந்தியாவிலிருந்து தலைமைத்துவமாக, அதாவது பட்டிமன்ற தலைவராக இருந்து பட்டிமன்றங்கள் நடத்த வேண்டும் என்று நாம் முன்னெடுத்தோம். அதில் 3 தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து முன்னெடுத்தோம். ஏதோ காரணங்களாக ஒவ்வொன்றும் தள்ளி கொண்டே போயிருந்தது. அதோட தொடர்ச்சியாக இப்போது ஒரு குழு அமைத்து ஜூலை மாதத்தில் ஒரு பட்டிமன்றமும், செப்டம்பர் மாதத்தில் ஒரு பட்டிமன்றமும், ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பட்டிமன்றம் என்று 3 மாதங்களும் ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று நாம் அந்த குழுவை அமைத்து நிர்வகிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கான திட்டத்தையும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன். ஒரு தலைவராக ஒரு செயல் திட்டத்தை நாம் செய்யும் நினைக்கும் போது நாம் இங்கிருக்கிறோம், நமக்கான உறுப்பினர்களுக்கான பயனாக நாம் வேறு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அதை வெற்றிகரமாக, முக்கியமாக நிர்வகிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை வெற்றிகரமாக நம்ம அந்த செயல் திட்டங்களை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த தலைப்பிற்கான பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
அருமையாக பேசினார் அனிதா. நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து இப்பொழுது நாம் 2வது கட்டத்திற்கு செல்கிறோம். அதற்கு முன் உங்களுக்கு தேவை என்றால் கால நகைச்சுவையை மூடாலே நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். எப்போது வேண்டுமென்றால் நீங்கள் என்னை அதற்காக நேர கணக்கீட்டாளரை அழைத்து நேரங்களை கூறுமாறு. சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். பாலா அவர்கள் என்னை நேர கணக்கீடு சொல்ல சொன்னார். வித்யாலட்சுமி அவர்கள் அவருக்கு குறிப்பிட்ட கால வரையறையான 10 முதல் 15 நிமிடங்களுக்குள் அவருடைய பேச்சை நிறைவு செய்தார். பல இடர்பாடுகள் மத்தியிலும் சிறப்பாக செய்தார். என்னுடைய கால கணக்கீடு 5 முதல் 7 நிமிடங்கள். 5 நிமிடம் 34 நொடிகளுக்குள் பேசியுள்ளேன். வித்யாலட்சுமி அவர்கள் 12 நிமிடம் பேசியிருந்தால் நான் மஞ்சள் அட்டை காமிக்க போகும் நேரத்தில் சரியாக பேசி நிறுத்தியிருந்தார். இதுதான் இன்றைய நேர கணக்கீட்டாளராக திட்டமிட்ட பேச்சிற்கான நேர கணக்கீடு. நன்றி. நன்றி. உங்களுடைய பாலா அவர்களே ஒரே ஒரு விண்ணப்பம். அனிதா அவர்களுடைய தலைப்பு செயல் திட்டம் என்ன என்று கூற முடியுமா? பாதை வந்து விளக்குறை வழங்குதல் திறன் பெறுதல். நிலை 4 செயல் திட்டங்களை வெற்றிகரமாக தலைப்பு தமிழ் சொல்வேந்திரவையின் திட்டங்களை நிர்வகித்தல். முதல் பேச்சு. ஆம், முதல் பேச்சு. இதற்கு 2வது பேச்சு செய்ய வேண்டும். முதல் பேச்சு 2 to 3 நிமிடம், அவ்வளவுதான். அதனால்தான் கேட்டேன். நன்றி. இது முதல் பேச்சு 2 முதல் 3 நிமிடங்கள் தானா? நான் நினைத்துக் கொண்டேன் 5 முதல் 7 நிமிடங்கள் என்று. மன்னிக்கவும் கண்ணன் அவர்களே. அப்ப மறுபடியும் 2வது பேச்சாக நான் திரும்ப இன்னொரு முறை கொடுக்க வேண்டுமா கண்ணன் அவர்களே? நன்றி. சரி, இப்பொழுது அனிதா அவர்களை வாக்குக்கு கணக்கிட்டுக் கொள்ளலாமா அல்லது என்ன என்பதை தலைவர் அவர்கள் ஜெயபிரகாஷ் அவர்கள் கூற வேண்டும். அனிதா அவர்கள் சரி, அது இதுல ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு அனிதா அவர்கள் தெரிந்து செய்யவில்லை என்பதால் அவரையும் வாக்குக்கு எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. நாம் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி. இருவரும் பேசி முடித்திருக்கிறார்கள். சிறந்த பேச்சாளர் என்று நீங்கள் நினைப்பவர்களை இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளரான ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாக்கையும் செலுத்திவிட்டு, வாக்கு செலுத்துவது என்பது ஜனநாயக கடமை. அதனால் என்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு நான் உங்களிடம் தொடர்ந்து பேசுகிறேன். நன்றி. அடுத்து நாம் இப்பொழுது 2வது பகுதிக்கு செல்கிறோம். 2வது பகுதி உடனடி பேச்சு. என்ன மாதிரி கேள்வி அவர் கேட்கப் போகிறார் என்பது நமக்கு தெரியாது. என்ன பதிலை நாம் சொல்ல போகிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. சொல்பவர்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் தான் தெரியும். அருமையான ஒரு கட்டம் அது. இன்றைய உடனடி பேச்சு நெறியாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. இன்றைய உடனடி பேச்சுக்கு மையக்கரு எதுவும் கிடையாது. மனதில் தோன்றிய கேள்விகளை கடைசி நிமிடத்தில் தயார்படுத்தியுள்ளேன். உங்களால் முடிந்தவரை சிறப்பாக அதற்கு பதிலளியுங்கள். முதலில் என்னுடைய கேள்வி, உங்களுடைய தொலைபேசி ஒரு நாள் உங்களிடம் இல்லை என்றால் எப்படி சமாளிப்பீர்கள்? கோதை அவர்களே, வாருங்கள். கோதை இருக்கீங்களா? இருக்கேன். நான் தூரமா இருந்தேன் போன்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கம். நிறைந்த இடர்பாடுகள் என் பேச்சில் இருக்கக்கூடும். ஏனெனில் சொல்வேந்தர் மன்றத்திலிருந்து நான் மிகவும் பிரிந்திருந்திருக்கிறேன். அதனால் முயற்சி செய்கிறேன். தொலைபேசி என்னிடம் இல்லாவிட்டால் நான் எப்படி அதை எதிர்கொள்வேன் என்றால், இது ஒன்றும் எனக்கு புதிதல்ல. எங்காவது நாங்கள் வெளியில் செல்லும் பொழுது என்னிடம் தொலைபேசி இருக்காது. ஏனென்றால் நான் மற்ற நண்பர்களிடம் நேரம் செலவழிப்பதையே விரும்புகிறேன். எப்பொழுதும் என் எதிரே ஒரு நபர் இருந்தால் என் தொலைபேசி என்னிடம் இருக்காது. என்னிடம் ஒரு தொலைபேசி
இருக்கிறது என்றால் என் எதிரில் நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற அர்த்தம். ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை கொண்டவள். முக்கியமாக மனிதர்களை மதிக்க கற்றுக்கொண்டவள். அதனால தொலைபேசி இல்லை என்றால் நான் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன். எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வருகை தந்த இந்த சொல்வேந்தருக்கு என்னால் வர முடிந்தது. அதற்கு காரணம் அனிதா. அதற்கும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்கிறேன். நன்றி கோதை அவர்களே. நீங்கள் திரும்பி வந்ததற்கு மிக்க நன்றி. அதற்காக செயல்பட்ட அனிதா அவர்களுக்கும் நன்றி. எங்க வீட்டிலலாம் தொலைபேசி கையில இருக்கும், ஆனா இருக்காது. ஆனா அப்படிதான் இருக்கும். அதாவது தொலைபேசி என்பது ஒரு சில நபர்களுக்கு அவர்கள் பேச நினைத்தால் பேசுவதற்கு தானே தவிர மற்றவர்கள் பேசினால் எடுப்பதற்கு அல்ல அப்படின்ற கொள்கையை வைத்துள்ளார்கள். அதிலிருந்து மாறுபட்டுள்ளீர்கள். மிக்க நன்றி. சிறப்பு. அடுத்த கேள்வி, நாளை காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. நீங்கள் அமெரிக்க அதிபர். என்ன செய்வீர்கள் அஜித் அவர்களே? அமெரிக்க அதிபர்னு செய்தியில சொல்லுவாங்களா அப்படின்றதுதான் கேள்வி. சரி, எப்படியோ கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா முதல்ல என்னோட சில சில எண்ணங்கள் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். நம்மளுடைய தமிழர்களுக்கோ நம்மளுடைய இந்தியர்களுக்கு நிறைய பேர் இந்த கிரீன் கார்டு விசாக்கு ரொம்ப அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எங்க போய் பேசினாலும் ஐயோ ஊருக்கு போகணுமா, ஊருக்கு போக வேண்டாமா, போகலாமா, ஏதோ ஊர்ல ஏதாவது அவசர நிலை ஆனாலும் அவங்களால போக முடியாத சூழல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி சரிப்படுத்துவது, அப்படி அவசர நிலை மொத்தத்துல எல்லாத்தையும் மாற்ற முடியாட்டியும் அவசர நிலையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு அவர்களுக்கு உதவ முடியுமா என்று பார்ப்பது. அதன் பின்பு நம்மளுடைய தமிழ் விழாக்களை ஏற்கனவே நிறைய மாநிலங்கள்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை அதையும் எப்படி இங்க கொண்டாட வைக்கலாம் அப்படின்றத ஒரு குழு போட்டு யோசிச்சு அதுக்கு ஒரு திட்டம் போடுவேன். வேறு தமிழ் தேனி அப்படின்ற வட அமெரிக்கா அளவுல நடத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பெல் பியை ஒப்பிடும்போது அவர்களுக்கெல்லாம் சரியான பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறோங்கிற என்னுடைய ஒரு குறை இருக்கு. அதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்றதையும் யோசிப்பேன். நன்றி. அருமை அஜித் அவர்களே. தமிழுக்கும் புலம்பெயர்ந்து வந்த இந்தியர்களுக்கும் உதவி செய்வேன் என்று கூறுகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் வரிச்சலுகையும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். நன்றி, நன்றி. மிக அருமையான பேச்சு. அடுத்த கேள்வி, நீங்கள் அமெரிக்கா வராமல் இருந்திருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள் பாலா அவர்களே? நன்றி. நான் அமெரிக்கா வரும் எண்ணமே எனக்கு கிடையாது. மனதில் தோன்றியதை அப்படியே சொல்கிறேன். இது பலரிடமும் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய எண்ணம் ஒரு டிவிஎஸ் 50, ஒரு சின்ன வீடு, அதாவது அளவில் சிறிய வீடு, ஒரே ஒரு மனைவி, 2 குழந்தைகள். இதுதான் நான் மனதில் நினைத்திருந்தது. நான் பொய் சொல்லவே கிடையாது. இதுதான் என்னுடைய எண்ணம். நான் பலதரம் முறை சொல்லி இருக்கிறேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு. நான் அப்படி நினைத்ததே கிடையாது. வாழ்க்கையின் ஓட்டத்தோடு செல்பவன் நான். பலமுறை நம் கூட்டத்திலேயே சொல்லி இருக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சதுனாலதான் ஒருவேளை பெரிய விஷயங்களாக எனக்கு கிடைக்கிறதா என்று தெரியவில்லை. அமெரிக்கா வரவில்லை என்றால் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு பொருளாதார நிலையில் உயர்ந்திருப்பேனா என்று தெரியவில்லை. அவ்வளவுதான் வேறுபாடே தவிர சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் குடும்பம் என்பது. ஆனால் மகிழ்வான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருப்பேன். இன்றைக்குமே நான் இப்பவும் என் மனைவியிடம் அடிக்கடி நான் கூறிக்கொண்டே இருக்கும் ஒரே ஒரு விஷயம், வயதானவுடன் நாம் இந்தியாவிற்குத்தான் செல்ல வேண்டும் என்று.
அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள், உன்னால போய் அங்க இருக்க முடியாது, அங்க நிறைய பிரச்சனை இருக்கிறது, நீ எல்லாத்தையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் அப்படின்லாம். அதெல்லாம் கிடையாது. அங்க போயிட்டோம்னா அங்க இருந்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்வதுதான், வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஓடுவேன். முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்பேன், என்னால முடிந்த அளவு. அதனால பெரிய வருத்தமோ குழப்பமெல்லாம் கிடையாது. நன்றி. மகிழ்ச்சியாகவே இருந்தது. நன்றி பாலா அவர்களே. என்ன இருந்தாலும் சின்ன வீடு என்று கூறி உங்களுடைய மறைமுகமான ஆசையை எதிர்மறையாக தெரிவித்து விட்டீர்கள். அதற்கும் நன்றி. மிக அருமை. அடுத்து நீங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இந்த நிகழ்ச்சியோ ஒரு சம்பவமோ நடக்கவே கூடாது என்று நினைத்து அது நடந்து அதை எதிர்கொண்ட அனுபவம் ஏதாவது இருக்கிறதா அனிதா அவர்களே? சொல்வேந்தர் ரவிக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் பொறியியல் கல்லூரியில இளநிலை, அதாவது பேச்சுலர்ஸ்ல சேரும்போது பார்த்தீங்கன்னா, கணினி துறையில் இருந்து மின்சாரம் மற்றும் மின்னணியல் துறைக்கு நான் மாறினேன். கணினி துறை படிக்க வேண்டான்னு சொல்லி மாறினேன். வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அதே போல பார்த்தீங்கன்னா, பரீட்சை முடிந்த கடைசி அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில பரீட்சையே எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் மட்டும் தான் எங்களுடைய பொறியியல்ல இளநிலையில படிச்சவங்கள்ல ஒரே ஆள் அடுத்த முதுநிலைக்கு சேர்ந்தேன். அதே போல முதுநிலையில படிக்கும்போதும் பொறியியல் கல்லூரியில பார்த்தீங்கன்னா, பல இதுக்கு விண்ணப்பிச்சேன். ஆனா கணினித்துறை மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. கணினித்துறையில சரி படிக்கிறோம் அப்படின்னு. அந்த பரீட்சை கடைசியில எழுதும்போதும் நான் தான் 1 1/2 ஆண்டு காலங்கள் நடந்த 1 1/2 ஆண்டில் நிறைவுக்கு பெறக்கூடிய முதுகலை கணினி துறையில் இருந்தது. அது எனக்கு அப்புறமெல்லாம் 2 ஆண்டுகள் ஆயிருச்சு. 1 வருடம் தான் நாங்க கல்லூரியில படிப்போம். 6 மாதம் நாங்க அ திட்டப்பணி செய்வதற்காக வெளியே சென்று விடுவோம். அப்போதைய காக்னிசன்ட், இப்போது சிடிஎஸ் கிடையாது. காக்னிசன்ட் ஆகிவிட்டது. சிடிஎஸ்ஸில் நான் என்னுடைய திட்டப்பணியை செய்தேன். அங்கே வேலை சேர்ந்து விடுவேன் என்று நம்பினேன். அப்பாவின் சில பல நிர்பந்தங்களால் அவர் எனக்கு கொடுத்த இடர்பாடுகளால் நான் அப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தேன், இதோடு நாம் தேர்வு எழுதினது முடிந்து விட்டது. இனி வாழ்க்கையில் திரும்பி பார்த்து தேர்வே எழுத மாட்டோம் என்று நினைத்தேன். அப்படி நம்பிதான் அதாவது ஆராய்ச்சி படிப்பில் ஐஐடியில் சேர்ந்தேன். அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது, முதல் பருவத்தில், முதல் பருவநிலையில் 5 தாள்களுக்கு தேர்வு எழுத வேண்டும் என்று. நாம் எங்கே சென்றாலும் தேர்வு என்பது நம்மளை விடாது கருப்பாக தொடர்ந்தது. ஒவ்வொரு முறையும் இதற்கு மேல் நடைபெறாது என்று நினைத்து செய்வேன். அது எனக்கு திரும்ப திரும்ப தேர்வுகள் எழுதுவதில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எப்படியோ அப்படித்தான் என் வாழ்க்கையில் இளநிலையிலிருந்து முதுகலை போய், முதுகலையிலிருந்து ஆராய்ச்சி படிப்புக்கு போயும் தேர்வுகள் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போதும் குழந்தைகளை தேர்வுக்காக தயார்படுத்தும்போது நானும் தேர்வுகள் எழுதிக் கொண்டிருக்கிறேன். ஏனால் அவர்களுக்கு அது கடினமாக இருக்குமா, இல்லையா என்று தெரிந்து கொள்வதாக. இன்று வரை தேர்வுகள் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் என்னுடைய நன்றி. நன்றி அனிதா அவர்களே. நீங்கள் இதை சொன்னவுடன் ஒரு திரைப்பட சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் மணியடித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு அரசு வேலை கிடைக்கும், அங்கேயும் போய் டவாலியாக மணி அடிப்பார். அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. மிக்க நன்றி அனிதா அவர்களே. மிக அருமை, அருமையான பேச்சு. அடுத்து, உடனடி பேச்சை மேம்படுத்த, சுவாரஸ்யமாக்க உங்களோட ஏதாவது யோசனை உள்ளதா கண்ணன் அவர்களே? உள்ளதர் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை இந்த முறையாவது ஒழுங்காக செலுத்திவிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். உடனடி பேச்சை பல வழிகளில் மேம்படுத்தலாம். ஆங்கில சொல்வேந்தர் மன்றங்களில் நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டோம். அதில் சிலவற்றை முடிந்தவரை தமிழாக்கம் செய்து சொல்லுகிறேன். 1, உடனடி பேச்சிற்கு முன்னால் 5 வார்த்தைகளை அவர்களே தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த 5 வார்த்தைகளை உபயோகித்து உடனடி பேச்சை செய்ய வேண்டும். ஒரு வார்த்தை அல்ல, 5 வார்த்தை, மிக எளிதான வார்த்தைகள். பாலா தங்கவேலுவை தவிர்த்து, அவர் இலக்கியத்திலிருந்து கொண்டு வரும் வார்த்தைகளை தவிர்த்து
நாம் உபயோகிக்கும் சொற்களை போன்ற ஒரு 5-6 வார்த்தைகள் அதை வைத்துக்கொண்டு பேசுவது ஒரு சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, ஒருவர் ஆரம்பித்ததை அடுத்தவர் தொடர வேண்டும், அதற்கு அடுத்தவர் அதையே தொடர வேண்டும். சோ கடைசி இருப்பவர் எல்லாவற்றையும் சொல்லவுடன் இந்த உடனடி பேச்சு மேலாளர் அதை அழகாக சுருக்கம் செய்து சொல்ல வேண்டும். இதையே நாம் ஒரு பாதை இருக்கிறது, ஆக்டிவ் லிசனிங் என்று, அதற்காகவே இதை உபயோகித்துக் கொள்ளலாம். அது அவருக்கும், அதாவது என்ன சொல்றது, உடனடி பேச்சு நெறியாளருக்கும் அதை சுருக்கமாக எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவதில் திறன் பெறுவதற்கும் உதவும். அது இரண்டாவது. அதை போல பல இருக்கின்றன. நான் அதை குறித்து வைத்திருக்கிறேன், அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஜேபி அவர்களே, அதை நீங்கள் உபயோகப்படுத்தி அதை சொல்லலாம். நீங்கள் உடனடி பேச்சு மேலாளர் என்றவுடன் நகைச்சுவையாக பல திட்டங்கள் வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை அனுபவிப்பதற்காகவே ஒவ்வொரு சொல்வேந்தர் அவைக்கும் வருவேன். நன்றி. நன்றி கண்ணன் அவர்களை. கேட்டவுடன் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி இதை உடனடி பேச்சை மேம்படுத்த நீங்கள் கொடுத்த யோசனைகள் மிக அருமை. நீங்கள் கொடுக்கும் தகவலை பொறுத்து நாம் இன்னும் மேம்படுவோம் என்று நம்புகிறேன். அடுத்த கேள்வி யாருக்கு என்று அவருக்கே தெரியும், ஏன்னா அவர் ஒருவர் தான் இருக்கிறார் கடைசியாக. வித்யாலட்சுமி அவர்களுக்கு, நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான நபர், அவர் யாராக வேண்டாம் இருக்கலாம், சந்தித்த முக்கியமான நபர் யார்? ஏன் அவர் உங்களுக்கு முக்கியமான நபர்? நன்றி. பல இடர்பாடுகளை கடந்து பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கும் 4வது ஆண்டிலே பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கும் நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த மறக்க முடியாத முக்கியமான நபர் என்றால் எனக்கு உடனே நினைவில் பளிச்சிடுவது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள்தான். அதற்கு முன்பாக தியானத்தை பற்றியோ நம்முடைய எண்ணங்களை ஆராய வேண்டும் என்பதை பற்றியோ அதிகம் ஒன்றும் பயிற்சி செய்ததில்லை, அதை பற்றி படித்ததும் இல்லை. ஆனால் ஒரு முறை அவரை ஆழியார் நகரில் சந்தித்த பொழுது ஏதோ ஒன்று, அவருடைய கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது. அது ஒரு வசீகரமா அல்லது ஒரு ஒளி, ஆன்ம ஒளியா, ஏதோ ஒரு கவர்ச்சி இருந்தது. அவரை பார்த்தவுடன் எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது என்று நான் சொல்வேன். அதன் பின்பு அவருடைய பயிற்சியெல்லாம் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டேன், ஆசிரியர் பயிற்சியும் எடுத்துக்கொண்டேன். இங்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், அந்த பயிற்சி முடிந்தவுடன் அவருக்கு முன்பாகவே நான் 2 நிமிடங்கள் பேசினேன். அதாவது நம்முடைய பயிற்சி திட்டம் எப்படி இருந்தது என்று நம்முடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் சொல்வதற்காக பேசினேன். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி. நன்றி வித்யா அவர்களே. வேதாந்த மகரிஷியை சந்தித்து அவருக்கு 2 நிமிடம் பேசியது மிக அருமையாக சொன்னீர்கள். இத்துடன் உடனடி பேச்சு நிறைவு பெறுகிறது. மேடையை உங்களிடம் அளிக்கிறேன் பாலா அவர்களே. நன்றி. வேதாந்த மகரிஷி இல்ல, வேதாத்ரி மகரிஷி என்று சிறிய பிழை சரி செய்து பெரிய ஆட்களின் பெயர்களை சொல்லும் பொழுது மிகவும் கவனமாக சொல்ல வேண்டும். அந்த ஒரு காரணத்திற்காக அதை சொல்கிறேன். அடுத்து 3வது கட்டத்திற்கு செல்கிறோம். அதற்கு முன் கொஞ்சம் ஒரு நகைச்சுவையை போட்டால் நன்றாக இருக்குமே. அதனால் நகைச்சுவை சொல்வதற்காக அனிதா அவர்களை அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கம். மன்னிக்கணும் அனிதா. அழைக்கும் முன் அவர் கால நேரத்தையும் சொல்லிவிட்டால் நாம் வாக்களிக்க ஆரம்பிக்கலாம். அவர் கால நேரத்தை சொன்னவுடன் வாக்குகளை ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு தனி செய்தியாக அனுப்பலாம். காலத்தை கூறிவிட்டு நகைச்சுவையை கூற அழைக்கிறேன் அனிதா அவர்களை. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய உடனடி பேச்சில் அனைவரும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார்கள். கோதை அவர்கள் 1 நிமிடம் 15 நொடிகள், அஜித் அவர்கள் 1 நிமிடம் 48 நொடிகள், பாலா அவர்கள் 1 நிமிடம் 50 நொடிகள்,
அனிதா 2 நிமிடம் 15 நொடிகள், கண்ணன் அவர்கள் 2 நிமிடம் 17 நொடிகள், வித்யா அவர்கள் 1 நிமிடம் 29 நொடிகள். அனைவருமே குறிப்பிட்ட வரையான 1 நிமிடம் முதல் 2 நிமிடத்திற்குள் பேசியதால் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறந்த உடனடி பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு நீங்க தனிச்செய்தியில அனுப்பும்போது அனுப்பிக்கிட்டே இருங்க. அது வந்து நகைச்சுவை இல்ல. ஆனா இப்ப நம்ம நகைச்சுவைங்கிறதுக்கு போறோம். நான் கொஞ்ச காலமாவே வந்து கீவா ஜெகநாதன் அவர்களுடைய நகைச்சுவையிலிருந்து மாறுபட்டு அன்றாட வாழ்க்கைக்கான நகைச்சுவைக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த நகைச்சுவைகள் இருக்கும் இல்லையா? அ ஒரு க அதாவது ஒரு புலி வந்து கல்யாணம் பண்ணிட்டு, அது வந்து விருந்து வச்சுட்டுருக்கு. எல்லா விலங்குகளும் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு, புலி ஜோடிய 4 அடி தள்ளி நின்னே வாழ்த்திட்டு போனாங்களாம். மாப்பிள புலிக்கு ரொம்ப கர்வம். உடனே ஒரு பூனை மட்டும் குடுன்னு சரசரன்னு புலிகிட்ட போய் கை கொடுத்து வாழ்த்து சொல்லுச்சு. புலிக்கு அவ்ளோ பெரிய கோவம். பூனைய பார்த்து கர்ஜன, "டேய் இத்தன பேர் என்னை தூரமா நின்னு வாழ்த்திட்டு போறாங்க. உனக்கு மட்டும் எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லுவ?" அப்படின்னு. "நான் புலிடா" அப்படின்னு சொல்லுச்சாம். ஓ! கெக்க புக்கன்னு சிரிச்சுச்சாமா. என்ன சொல்லியிருக்கும்னு நெனைக்கிறீங்க? "அட கிறுக்கு பயலே! நானும் கல்யாணத்துக்கு முன்ன புலிதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சாம். அந்த புலியோட பொண்டாட்டி அந்த கூட்டத்துல எங்க இருக்கோ தெரியல. புலி நிலைமை தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 திருமணமான ஆண்கள் கூட்டத்துல போய் பொண்டாட்டியிடம் அடி வாங்காதவங்க கைய தூக்குங்கன்னு கேட்டாங்களாம். ஒருவர் தவிர எல்லாரும் கைய உயர்த்துனாங்களாம். கை தூக்காத அந்த நபர அழைச்சு, "பரவாயில்லையே உங்க மனைவி அனுசரணையானவர் போல. நீங்க அதிர்ஷ்டசாலி" அப்படின்னு புகழ்ந்திருக்காங்க. அதுக்கு அவரு, "அட போங்கப்பா! வேலை. நீங்க வேற. வயித்தெரிச்சல கெளப்பாதீங்க. நேத்து வாங்குன அடியில கைய தூக்கவே முடியலன்னாராம்." இப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா பொண்டாட்டிக்கு கோவம் வராதா? பொண்டாட்டிக்கும், புருஷனுக்கும், கணவனுக்கும் கோவம் வந்து 2 பேரும் பேசாம இருக்காங்க. அப்ப திடீர்னு கணவன் வந்து மனைவிட்ட போய், "இன்னைக்கு நல்ல நாளு" அப்படின்னு சொல்றாரு. அவங்க உடனே பேசாம பார்த்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாளும் போய், "இன்னைக்கு நல்ல நாளு" அப்படிங்கிறாரு. திரும்பவும் அடுத்த நாள் போய், "இன்னைக்கு நல்ல நாள்ன்னு" சொல்றாரு. இப்படியே 1 வாரம் பொறுத்து பார்த்த மனைவிக்கு, இதுக்கு மேல பேச முடியாம கோவம் ரொம்ப வந்துருச்சு. "ஏன் இப்படி 1 வாரமா இன்னைக்கு நல்ல நாளு, இன்னைக்கு நல்ல நாள்ன்னு என்கிட்ட சொல்லி பொலம்புறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. கணவன் உடனே சொல்றாரு, "போன வாரம் சண்டை போடும்போது நீ என்ன சொன்ன? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல. அதான் உனக்கு ஞாபகப்படுத்தினேன்" அப்படிங்கிறாரு. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா அந்த மனைவி வீட்ல இருப்பாங்களா? கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா பாத்தீங்க, கணவனுக்கு வந்து மனைவிய பிரிஞ்சே இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அவள வந்து திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக மனைவிக்கு வந்து கைபேசியில அழைக்கிறாரு. "நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. வந்துரு நம்ம சேர்ந்து வாழலாம்ன்னு" சொல்றாரு. மனைவி உடனே சொல்றா, "ஒரு டீ கப்ப எடுத்து தரையில வீசுங்கங்கிறாரு." அவரும் தான் வந்து இவங்கள கூப்பிடணும்ல மனைவிய, வீசிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ அது கீழ உடைஞ்சு கிடக்கும் அந்த 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 உடைஞ்ச கப்ப எடுத்து உங்களால மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா? அப்படித்தான் என்னோட மனசும். ஒரு முறை உடைஞ்சதுன்னா மீண்டும் ஒட்டாது அப்படிங்கிறாங்க. நம்ம உடனே கணவன் வருத்தப்படுவார்ன்னு நெனைப்பாரு. உடனே கணவன் சொல்றாரு, "நான் வீசினது பிளாஸ்டிக் கப்புடி. அது உடையவே இல்ல" அப்படிங்கிறாரு. மனைவிக்கு, "சரி ஈவினிங் வந்து கூட்டிட்டு போங்க. அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க நினைக்கலாம், இதுல என்ன காமெடி இருக்குன்னு. என்ன நகைச்சுவை இருக்குன்னு. எல்லா நேரத்திலும் தத்துவமும், நகைச்சுவையுமே சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுதாங்க இன்னைக்கு நகைச்சுவை. இதோட என்னோட பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. குடும்பங்களில் இருக்கும் நகைச்சுவையை அள்ளி தெளித்திருக்கிறார் அனிதா அவர்கள். இப்பொழுது நாம் 3வது கட்டத்தை நோக்கி நகர்கிறோம். வாக்குகளை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். என்னுடைய தட்டச்சு வேலை செய்யவில்லை. அதனால் ஜேபி அவர்களே என்னுடைய புலனம் மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். நன்றி. அடுத்து 3வது கட்டமான மதிப்பீடு, பொது மதிப்பீடு. இன்றைய பொது மதிப்பீட்டை நெறியாள்கை செய்வதற்காக கண்ணன் சங்கரா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் கண்ணன் அவர்களே. நன்றி நெறியாளர் பாலா அவர்களே. பொது மதிப்பீட்டு நெறியாளர் அவர் என்ன செய்வார் என்றால், இந்த கூட்டம் எவ்வாறு நடந்தது, அதை இன்னும் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று அவர் அதை விளக்கமாக கூறுவார். அவருக்கு உதவியாக பலர் துணை புரிவார்கள். அவர்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள். அதை பற்றி சொல்லலாம். இன்றைய கூட்டத்தை பற்றி கூறும் பொழுது முதலில் பின்னூட்டம் செய்ய வேண்டும். பின்னூட்டம் கொடுப்பவர்களுக்கு முதலில் நான் சொல்வது, இன்றைய
இலக்கண ஆசான் கூறிய இன்றைய வார்த்தை இடர்பாடுகள். அதை கூடுமானவரை உங்களுடைய பின்னூட்டத்தில் இணைத்து அந்த வார்த்தையை உபயோகிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பின்னூட்டத்தில் முதலாக பின்னூட்டம் கொடுப்பவர் வித்யாலட்சுமியின் பேச்சை யார் பின்னூட்டம் கொடுக்க போகிறார்கள்? அஜித் அவர்களா? அஜித் அவர்கள். அஜித், வாருங்கள், உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். சொல்லிந்தர அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய வித்யாலட்சுமி அவர்களின் தலைப்பு கடினமான அவையோரை நிர்வகித்தல் அப்படின்ற தலைப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா நிறைய இடர்பாடுகள் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது பாலா இடர்பாடுன்றத வார்த்தையாவே கொடுத்துட்டாரு. அது இல்லாம பல தொழில்நுட்ப இடர்பாடுகள் வித்யாலட்சுமிக்கு ஆரம்பமே பல இடர்பாடுகளோடு ஆரம்பித்தாலும் எல்லாருக்கும் அடுத்த இடர்பாடுகளையும் சிரித்து கொண்டே சமாளித்தாங்க. கடந்த முறை இந்த இடர்பாடுகள் ஒரு பேச்சில் கொஞ்சம் அவங்க கடினமா பேசின மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அதுல இருந்து அவங்க இன்னும் அதுல இருந்து முன்னேறி அவங்க அதை எப்படி சிரித்து கொண்டு சமாளிக்க வேண்டும் என்பதை அழகாக செய்தார்கள். முதல்ல அந்த தலைப்பு அகிலம் ஆளும் ஒற்றை சொல் அப்படின்னோடனே அது ஒரு ஆர்வமூட்டுற தலைப்பு தான். பாலா சொன்ன மாதிரி பல தலைப்புகளை நினைச்ச மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு தலைப்பு நினைச்சோம். நான் அம்மான்னு சொன்ன உடனே அதை மீறி வேற ஒரு தலைப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு அம்மா பற்றி ஒரு கவிதை சொல்லும்போது அம்மாவே கவிதை தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சொன்ன உடனே அதுக்கு மேல அதுல அந்த தலைப்பை பற்றி எந்த கேள்விகளும் இல்லை. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அந்த தலைப்புக்கு தகுதியான சொல்ல எடுத்து பேசியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அந்த வயது என்பது ஒரு எண் தான் அப்படின்றத பல தாய்மார்களை அம்மாக்களை பார்க்கும்போது தான் தெரியும். அது அந்த தந்தையாலேயோ அவர்களுடைய சகோதரர்களாலேயோ செய்ய முடியாததை ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க எவ்வளவு வலிமை மிக்கவர்கள் அப்படின்றத காமிப்பாங்க. அதே மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாததுனாலதான் கருணையால் பல அம்மாக்கள் உருவாகிறார்கள் என்பதை அழகா சொன்னாங்க. வலியை தாங்கி வலிமையானவள் தாய் அப்படின்றது. தாயை பற்றி அம்மாக்களை பற்றி பேசும்போது நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். எல்லாமே கருத்துக்கள் அருமையா இருந்துச்சு. தெளிவான பேச்சு, குரல் ஏற்ற இறக்கம் நல்லா இருந்தது. விழித்தொடர்பு, அவர்களுடைய பேச்சுக்களில் எப்பவுமே அது விழித்தொடர்பு நல்லாவே இருக்கும். சைகைகள், அவையோர் பற்றிய விழிப்புணர்வு, இந்த இடர்பாடுகள் செய்யும்போது எல்லார பற்றியும் யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தெளிவா அதற்கு ஒரு பதிலும் சொல்லி அருமையா அதை சமாளித்தார்கள். எனக்கு இதுல இதுல எதுவும் மேம்படுத்தலாம்ங்கிற இதுல எந்த இதுவும் நான் கருத்துக்களையும் எழுத முடியல. சடார்ன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. அது 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 விளக்கணாசன் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். வேற எந்த இதுவுமே எனக்கு தெரியல. எல்லாமே அருமையான பேச்சு, அந்த தலைப்புக்கு ஏற்ற பேச்சு அருமையா சமாளித்தீர்கள். நன்றி. நன்றி சொல்வேந்தர் அஜித் அவர்களே, மிக அருமையான பின்னோட்டம். இப்பொழுது நானே இரண்டாவது பேச்சாளர் அனிதா அவர்களின் பேச்சை பின்னூட்டம் செய்கிறேன். அனிதா அவர்கள் இன்று நிலை 4 செயல் திட்டங்களை வெற்றிகரமாக நிர்வகி அவற்றில் முதலாவது பேச்சை பற்றி பேசினார்கள். இந்த திட்டத்தில் அவர் பல அழகாக பல நேர்த்தியான திட்டங்களை பற்றியும் இந்த ஆண்டு என்ன நடந்தது, எவற்றை மேம்படுத்தலாம் என்பதையும் அழகாக கூறினார். மிக எளிதான பேச்சு, சரளமாக பேசினார். என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு கடினமான விஷயம். தெளிவாக இருந்தது, எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது.
குரல் ஏற்ற இறக்கம் எல்லாமே சிறந்திருந்தது. அந்த சைகைகள் எல்லாம் அளவாக இருந்தன. இயல்பு நிலையில் பேசினார். இந்த செயல் திட்டத்தை பற்றி பேசும் பொழுது அவர் கூறினார், இந்த ஆண்டு இவைகள் நன்றாக இருந்தது. உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். அதை அடுத்த ஆண்டு தலைவருக்கு என்ன எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அழகாக எடுத்துரைத்தார். இதெல்லாம் மிக அழகாக அவர் கூறியது. ஆனால் நாங்கள் சொல்வேந்தர் மன்றங்களில் ஒரு திட்டத்தை கையாளும் பொழுது அந்த திட்டத்தின்படிதான் நீங்கள் செயலாற்ற வேண்டும். இந்த பேச்சில் நேரத்தை பற்றி நான் பேசவில்லை. நேரத்தை பற்றி முதலிலேயே பேசி ஆகிவிட்டது. இந்த திட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்ய போகிறீர்கள் என்ற திட்டத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நீங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், நான் என்னுடைய ஆண்டு என்ன செய்தேன், எந்த சங்கடங்களை எதிர்கொண்டேன், என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை அடுத்த தலைவருக்காக சொல்ல போகிறேன் என்று ஒரு திட்டத்தை மட்டும் கொடுத்துவிட்டு இரண்டாவது பேச்சில் அதையே அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி பேச வேண்டும். அதுதான் இந்த நிலையின், இந்த திட்டத்தின், செயல் திட்டத்தின் நோக்கம். பரவாக இல்லை. ஆனால் உங்களுடைய பேச்சு மிகவும் உபயோகமாக இருந்தது. தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த ஆண்டை கடைசி நாம் செய்வது 2 மாதங்களாகவே அனிதா அவர்கள் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டோம். அதற்காக அது எங்களுடைய தவறு. அதை அழகாக சுட்டி காட்டினார். நன்றாக இருந்தது. அருமையான பேச்சிற்கு நன்றி. அடுத்து நாம் இன்று கூப்பிடப் போவது அனிதா அவர்களே. இந்த நேரத்தை பற்றி கூறினால் மிகச்சிறந்த பின்னூட்டம் அளிப்பவர் யார் என்பதை பற்றியும் சொல்லிவிடலாம். நேரத்தை ஒன்றை சொல்லிவிடுங்கள். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். சிறப்பாக மதிப்பீடு செய்த இருவரும் குறிப்பிட்ட காலவரையறைக்குள்ளேயே பேசினார்கள். அஜித் அவர்கள் 3 நிமிடம் 15 நொடிகளும், கண்ணன் அவர்கள் 3 நிமிடம் 10 நொடிகளும் பேசினார்கள். இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறப்பாக மதிப்பீடு செய்ததாக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி நேர காப்பாளர் அனிதா அவர்களே. இப்பொழுது நான் அடுத்த கட்டமாக இலக்கண ஆசான் அவர்களை அழைத்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இலக்கண ஆசானாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட சொல் எளிதான சொல்லாக ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். அடிச்சு தூக்கிட்டாங்க எல்லாரும். அனிதா அவர்கள் 9 முறையும், வித்யா அவர்கள் 3 முறையும், ஜெயப்பிரகாஷ் அவர்கள் 2 முறையும், அஜித் அவர்கள் 7 முறையும், கோதை அவர்கள் 1 முறையும், கண்ணன் அவர்கள் 2 முறையும் உபயோகப்படுத்தி இருந்தார் இடர்பாடு என்ற சொல்லை. இன்று நன்றாகவே இருந்தது. இலக்கணம் பிழை என்று ஒன்றுமில்லை. ஆனால் இது சொல்வேந்தர் மன்றம். இதை நான் இன்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சொல்வேந்தர் மன்றம். வழக்கு சொற்களை அதிகமாக உபயோகிக்கிறோமோ என்று தோன்றுகிறது எனக்கு. அது நம்ம நண்பர்களாக கூடி குழாவி பேசுவது வேறு, ஒரு கூட்டத்திற்கு வந்து அதுக்கு பேசுவது வேறு. அதனால் நாம் ஏதோ வந்ததற்காக பேசுகிறோம் என்று பேசுவது போல் இருக்கிறதோ என்று எனக்கு ஒரு எண்ணம். அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும். பேச்சு என்று ஆரம்பித்தவுடன் நாம் ஒரு மேடையில் இருக்கிறோம், நம் முன் ஒரு 1000 நபர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை கூறிக்கொள்கிறேன். நான் உள்பட ஏதோ வந்துவிட்டோம் என்று பேசுவது போல் இருக்கிறது. வித்யாலட்சுமி அவர்கள் ஒருவர் தான் இது ஒரு மேடை என்பதை உணர்ந்து பேசுவதாக நான் நினைக்கிறேன்.
வேறு யாரும் இது ஒரு மேடை என்று உணர்ந்து பேசுவதை போல் ஒரு உணர்வு எனக்கு வரவில்லை. அதனால் அடுத்த கூட்டத்திலிருந்து நாம் இது ஒரு கூட்டம், நம் முன்னால் ஒரு 1000 பேர் இருக்கிறார்கள், ஒரு 100 குறைந்தபட்சம் ஒரு 100 நபர்களாவது இருக்கிறார்கள், அவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசை. ஜெயபிரகாஷ் அவர்கள் தலைவராக வந்துவிட்டார் என்பதற்காக கூறிவிடுகிறேன். ஏனென்றால் வந்து விடுகிறோம், பேசி விடுகிறோம், போய் விடுகிறோம் என்ற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதனால் அது அடுத்த கூட்டத்திலிருந்து இதை நாம் மாற்றுவோம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து இது இலக்கண வேறு எதுவும் நான் பெரிதாக இருக்கான்னு சொல்ல, இவர் நம்ம அஜித் அவர்கள் சடார் என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தினாங்க. இது நான் சொல்லதை சொல்லினேன், வழக்கு சொல் திடீரென்று நம் பேச்சில் வந்துவிடும். தவறு இல்லை, தவிர்ப்பது நல்லது, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் சொல்லியிருந்தேன். பிரிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை கோதை அவர்கள் சரியான இடத்தில் உபயோகப்படுத்தியிருந்தார், அது அருமையாக இருந்தது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய என்று நாம் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்திக்கிட்டு பின்னூட்டம் கொடுப்பதற்கான முக்கிய காரணமே அதை திருத்திக் கொண்டு அடுத்த தடவை நாம் மாற்றுவோம் என்ற காரணத்திற்காக நம்முடைய என்று கூறினால் நன்றாக இருக்கும். அடுத்து 1.5 ஆண்டு என்று அனிதா அவர்கள் கூறியிருந்தார். 1.5 ஆண்டு அல்லது 1.5 ஆண்டு. கண்ணன் அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் வரவில்லை என்பதற்காக நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுகிறார். அதே போல் பேசினாலும் மிகவும் நன்றாக இருக்கும். சில சமயங்களில் கண்ணன் அவர்கள் என்ன உபரி சொல்லையும் நான் இப்பே சொல்லிவிடுகிறேன். கண்ணன் அவர்களே யோசித்து நிதானமாக பேசுகிறார். அதை ஒரு நுணுக்கமாக அவர் வைத்திருக்கிறார். என்னவென்றால் தவறு செய்து விடுவோமா என்பதற்காக நிறுத்தி நிதானமாக, அதுவும் பேச்சில் ஒரு வகைதான். சரளமாக பேசுவது ஒன்று, நிறுத்தி நிதானித்து பொறுமையாக பேசுவது என்பது ஒன்று, அதுவும் பேச்சில் ஒரு வகை. அதனால் அதை கடைபிடித்தால் கூட நம் உபரி சொல் குறையும் என்று நினைக்கிறேன். இடர்பாடுகள் தொடர்ந்து, அதாவது இது தேவையில்லாத இடங்களில் உபயோகித்த உபரி சொற்களை தான் நான் கூறுகிறேன். கேட்கிறதா நான் பேசுவது? இப்பொழுது கேட்கிறது. நன்றி. மீண்டும் சொல்ல வேண்டுமா அல்லது நான் சொன்னது கேட்டதா? கேட்டது. வித்யா அவர்கள் ஆச்சரியமாக இன்று 2 முறை என்று 2 முறை உபயோகித்தார். வேதாத்திரி மகரிஷியை பற்றி பேசும்பொழுது உணர்ச்சி மேலிட்ட காரணத்தினால் அதை உபயோகப்படுத்தினார் என்று நினைக்கிறேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் முன்னேறி இருக்கிறார். என்பதை 5 முறை மட்டுமே உபயோகித்தார். வந்து என்பதை அதிகமாக உபயோகித்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. அஜித் அவர்கள் என்பதை 10 முறையும், வந்து என்பதை 7 முறையும், ஒரு என்ற சொல்லை தேவையில்லாத இடங்களில் 2 முறையும் உபயோகித்திருந்தார். கோதை அவர்கள் என்பதை 6 முறை உபயோகித்திருந்தார். கண்ணன் அவர்கள் சில சொற்களை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கிறார். அதாவது நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். பல யோசிக்கும் பொழுது அந்த சொல்லை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கிறீர்கள். என்பதை 3 முறையும் உபயோகித்தார். பேசி ஆகிவிட்டது என்று ஒரு சொல்லாடல் உபயோகித்தார். என்ன பொருளில் சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பரவாக இல்லை என்று ஒரு சொல்லாடலை உபயோகித்தார். பரவாயில்லை என்று சொல்வதுதான் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இதுதான் என்னுடைய பின்னூட்டம், இலக்கண ஆசானாகவும் உபரி சொல் கணக்கீட்டாளராகவும். நன்றி. நன்றி பாலா அவர்களே, மிகச் சிறப்பான பின்னூட்டம். நீங்கள் தொடர்ந்து இலக்கண ஆசானாக இருந்தால் நாங்கள் இலக்கணத்தை நன்றாக கற்றுக்கொள்வோம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நேர காப்பாளர் நேரங்களை அப்பொழுதே கொடுத்து விட்டதால் அவருடைய அறிக்கையை மறுபடியும் சமர்ப்பிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு நான் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய கூட்டம் இடர்பாடுகள் இல்லாமல் நடந்ததா அல்லது இடர்பாடுகளுடன் நடந்ததா அல்லது இடர்பாடுகள் இருந்தாலும் இடர்பாடுகள் இன்றி நடந்ததா என்பதை பற்றி தான் நான் இன்று சொல்லப் போகிறேன். முதல் 2 பேச்சும் வித்யாலட்சுமியின் பேச்சு மிக அழகாக
குற்றால அருவியில் நனைவது போல இருக்கும். அது யார் கண்பட்டதோ தெரியவில்லை. இன்று பல முறை தடங்கள் வந்தது. தடங்கள் இருந்தாலும் தடங்களின்றி பேசுவது சொல்வேந்தர் வித்யாலட்சுமி அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே ஆகிவிட்டது. மிகச் சிறப்பான பேச்சு சொல்வேந்தர் வித்யாலட்சுமி அவர்களே. அனிதா அவர்களும் மிக சிறப்பாக பேசினார். அவருடைய பேச்சு மிக அழகாக இருந்தது. பல திட்டங்களை பற்றி அழகாக பேசினார். அது இன்றைய தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உடனடி பேச்சை நெறியாள்கை செய்த ஜெயப்பிரகாஷ் அவர்கள் மிக அழகாக கேள்விகள் கேட்டார். அவர் உடனடி பேச்சு நெறியாளராக இருந்தால் மிகவும் அழகாக இருக்கும், நகைச்சுவையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டேதான் வந்தேன். எனக்கு இன்று ஏனோ தெரியவில்லை, இன்று எங்களுடைய இன்டர்நெட் இன்று பல இடர்பாடுகளை கொடுத்து கொண்டே இருந்தது. உடனடி பேச்சாளர் அனைவருமே மிக அழகாக பேசினார்கள். மூன்றாவது பகுதி பின்னூட்டங்களும் நன்றாகவே நடந்தது. இன்றைய கூட்டத்தில் நான் எப்படி செய்கிறேன் என்றால், ஒரே மாதிரியாக நம்முடைய கூட்டங்கள் நடக்கின்றன. இது ஒரு ஆங்கிலத்திலே புரோட்டோடைப் என்பார்கள். அதற்கு உடனே தமிழ் தெரியவில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கூட்டமும் வேறு வேறு மாதிரியாக, அதாவது ஒரு பகுதி 1 பேச்சு, பகுதி 2 உடனடி பேச்சு, பகுதி 3 பின்னூட்டமாக இருந்தாலும் பல புதிய உத்திகளை அதில் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு கூட்டமும் ஒரே மாதிரி இல்லாமல் சிறிது வித்தியாசங்கள் இருந்தால் அப்பொழுதுதான் புதிய உறுப்பினர்கள் வந்து சேருவார்கள். இன்று கூட்டம் எவ்வாறு இருக்கும் என்று நினைத்து கொண்டு வருவார்கள். இல்லாவிட்டால் என்ன சொல்வார், இதே போலதான கூட்டம் நடக்க போறது, நாம் அதற்கு பதிலாக அலுவலக வேலையே செய்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். அதற்காக நான் தயவு செய்து தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பல உத்திகளை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தோன்றியதை ஒவ்வொரு உறுப்பினர்களும் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். பல பேச்சாளர்களையும் கொண்டு வரலாம். அனிதா அவர்கள் சொல்லிய போது பட்டிமன்றம் நடத்தலாம். பட்டிமன்றத்திற்காக நாம் பங்கேற்பாளர்களிடமிருந்து பணம் வாங்கி நம்மளுடைய சொல்வேந்தர் மன்றத்திற்கும் உபயோகமாக இருக்கும். அதை பட்டிமன்றத்திற்கு வருபவர்களுக்கும் சிறிது காணிக்கையாக கொடுக்கலாம். அப்படி என்று பல திட்டங்களை அழகாக கொண்டு வாருங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று கூறிக்கொள்கிறேன். தொடர்வோம். இந்த முறை உறுப்பினர்களை முன்பே சேர்ப்போம். உறுப்பினர்களையே அவர்களுடைய எண்ணங்களையும் கேட்டுக்கொள்வோம். ஆங்கிலத்தில் ஒரு சர்வே என்பார்கள். உடனடியே எனக்கு தமிழ் வரவில்லை. அவர்களிடம் கேட்டுக்கொண்டு அவர்களுடைய எண்ணத்தையும் இந்த கூட்டத்தில் பிரதிபலிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு இந்த கூட்டத்தை பாலா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி கண்ணன் அவர்களே. இப்பொழுது நாம் வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் ஒரேவரிடம் இன்றைய பங்கேற்பாளர்கள் சொல்வேந்தர், நேர காப்பாளர், உடனடி பேச்சு அவர்களில் மிக சிறந்த பங்கேற்பாளருக்கும் ஒரு தேர்வு உண்டு அல்லவா? வைக்கலாமே. சிறந்த பங்கேற்பாளர் என்பது யார் என்பது நீங்கள் முடிவு செய்திருந்தால் ஜேபி அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் பாலா அவர்கள், உடனடி பேச்சு ஜெயப்பிரகாஷ் அவர்கள், நேர காப்பாளர் அனிதா அவர்கள், அவ்வளவுதான். இலக்கண ஆசான் உபரி சொல் கணக்கிட்டு. ஆமா, இலக்கண ஆசான். நன்றி. ஒரு 30 நொடிகள் தாமதிக்கலாம்.
ஏனென்றால் நாம் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதற்காக நானும் என் வாக்குகளை செலுத்திக் கொள்கிறேன். என் வாக்கை செலுத்திவிட்டேன். புலனத்தில் அனுப்பியிருக்கிறேன். ஜெயப்பிரகாஷ் அவர்களே, என்னுடைய தட்டச்சு கணிப்பொறி தட்டச்சு வேலை செய்யவில்லை, ஏனென்று தெரியவில்லை. திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முடிந்த அளவு தமிழில் பேச முயற்சி செய்கிறேன். அடுத்து இப்பொழுது வெற்றி கோப்பைகளை அறிவிக்க ஜெயப்பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஜெயப்பிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. அனைவரும் எதிர்பார்த்திருந்த வெற்றி கோப்பை அறிவிக்கும் தருணம் இது. முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு பல இடர்பாடுகளை கடந்து, அது தொழில்நுட்ப இடர்பாடாக இருந்தாலும் சரி, தன்னார்வல் வாலண்டரி என்று ஆங்கிலத்தில் வருகிறது அந்த இடர்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்து இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சில் வெற்றி பெறுபவர்கள் வித்யாலட்சுமி அவர்கள். வாழ்த்துக்கள் வித்யாலட்சுமி அவர்களே. அடுத்து உடனடி பேச்சு, எங்கிருந்தாலும் நான் தாண்டா ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் வெற்றி பெறுவேன் என்று கூறி உடனடி பேச்சில் வெற்றி பெறுபவர் பாலா அவர்கள். வாழ்த்துக்கள் பாலா அவர்களே. அடுத்து சிறந்த மதிப்பீட்டாளராக வெற்றி பெற்றவர் அஜித் அவர்கள். வாழ்த்துக்கள் அஜித் அவர்களே. மற்ற வகைகளில் இன்று ஓட்டெடுப்பு நடந்தது. அதில் பாலா அவர்களும் நானும் சமநிலை பெற்று சேர்ந்து வெற்றி பெறுகிறோம். இத்துடன் வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் உரை முடிந்தது. பாலா அவர்களே. நன்றி. இன்றைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தை நான் இப்பொழுது தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாலா அவர்களே. தலைவராக முதல் கூட்டம் இன்று மாலையிலிருந்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். அலுவலக வேலை வேறு இருந்தது. இருந்தாலும் முதல் கூட்டத்தை சிறப்பாக நடத்திவிட வேண்டும் என்று தொலைபேசியில் ஒரு சிலருக்கு அழைத்தேன். நான் அழைத்தவுடன் அனைவருமே ஜேபியின் முதல் கூட்டம் என்று எண்ணினாலும் சரி, வழக்கம் போல் செய்திருந்தாலும் சரி, அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். மிக்க அருமை. எல்லோரும் பணியை ஏற்றுக்கொண்டார்கள். நன்றி அவர்களுக்கு. இதேபோல் இந்த வருடம் பூராக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆண்டை சிறப்பாக செயல்படுத்தி மேலும் வரும் ஆண்டுகளும் நம்ம சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைய கூட்டத்தில் நான் கண்டது, அனைவரும் முக்கியமான யோசனைகளை கொடுத்தார்கள். தயாரிக்கப்பட்ட பேச்சு என்று கூறி தயாரிக்காமல் தன்னுடைய அனுபவத்தையே தயாரிக்கப்பட்ட பேச்சாக கூறிய அனிதா அவர்களாக இருக்கட்டும், பாலா அவர்கள் கூர்ந்து நோக்கி நாம் ஏதோ வருகிறோம் பேசுகிறோம் என்று இல்லாமல் ஒரு சிறப்பாக பேச வேண்டும், ஒரு கூட்டத்தின் முன் பேச வேண்டும் என்று கூர்ந்து நோக்கி கணித்து கூறியது யோசனையாக இருக்கட்டும், அல்லது கண்ணன் சங்கரா உடனடி பேச்சை மேம்படுவதற்காகவோ அல்லது நமது கூட்டத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்காக கொடுத்த யோசனைகளாக இருக்கட்டும், அனைத்துமே மிக அருமை. அனைத்துமே குறிப்பில் எடுத்துக்கொண்டுள்ளேன். இன்றும் சிறப்பாகவும் வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் செயல்பட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி. பதிவை நிறுத்திவிடலாம். அடுத்த கூட்டத்துக்கு ஒத்திவைக்கும். இத்துடன் கூட்டத்தை அடுத்த கூட்டத்திற்கு ஒத்தி வைக்கிறேன். அடுத்த கூட்டம் நடைபெறும் நாள் 23ஆம் தேதி, ஜூலை 23ஆம் தேதி. நன்றி. பதிவை நிறுத்திவிடலாம். பதிவை நிறுத்தி விடுகிறேன்.